அந்த பார்வதிக்கிறாப்பார் அந்த பரதேசி எக்ஸ்பீரியன்ஸ் அடி கேக்குற புறம்போக்கு பார்வதியா அதெல்லாம் என்ன மாதிரி உடை அணியுது? இந்த பக்கம் ஒரு நபர் படுத்திருக்காரு தோல்ல சாஞ்சு, அதோட தோல்ல இந்த பக்கம் ஒரு நபர் உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. மிக மோசமான நடவடிக்கைகளால பிரபலமானவங்க அவர்களை டிவியில உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது மோசமா தானே. அவங்க இன்ஸ்டால அசிங்கமா பேசுறதோ ஆபாசத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய நபர்களை எல்லாம் நீங்க ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லி அது உள்ள கொண்டு போய் உட்கார வச்சா அதோட தரம் எப்படி இருக்கும்? தனியார் தொலைக்காட்சியில பல நல்ல நிகழ்ச்சிகளும் இருக்கு. ஆனா அதே சமயத்துல இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதுல ஒரு வருமானம் ஈட்டணும் நினைச்சா வேதனையா தான் இருக்கு. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி 8 வருஷமாவே எதிர்த்துட்டு தான் இருக்கு. வேல்முருகன் அவர்களும் சட்டமன்றம் வரைக்கும் கொண்டுட்டு போய் இந்த நிகழ்ச்சி ஒரு கலாச்சார சீரழிவு, இது நடக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. நான் விஜய் சேதுபதி அவர்களை சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு மக்கள் அடையாளம் கொடுத்தது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்க எந்த பின்புலமும் இல்லாம உங்களோட திறமையை அடிப்படையாக கொண்டு நீங்க ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கீங்க. அந்த நிலையை தக்க வைத்துக் கொள்ளாம ஏன் இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் போய் நீங்க தொகுத்து வழங்கி உங்களோட நிலையை நீங்க தரம் தாழ்த்திக் கொள்றீங்கன்னு தான் என்னுடைய கேள்வி. நல்ல ஒரு மைண்ட் செட்டோட வளர்ந்துகிட்டு இருக்க நபர்களை கூட திசை திருப்புவதற்கு வாய்ப்பாக சின்ன திரையில இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி வருதுங்கிறத குறித்து தான் நாம பேசுறோம். அப்ப இது மாதிரி மனசை மாற்றக்கூடிய ஒரு பாலியல் குற்றவாளியை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை ஒரு சின்ன திரையில ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தக்கூடாது. வணக்கம். வணக்கம். இப்போ பிக் பாஸ் சீசன் 9 போயிட்டு இருக்கு. அதுல ஒவ்வொரு வருஷமும் பிக் பாஸ் வரும்பொழுது இந்த மாதிரியான சர்ச்சைகள் கூடவே வரும். அதுல பெண்கள் அணிகிற ஆடைகள் தொடர்பாக அங்க இருக்கக்கூடிய ஆண் பெண் அவங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை, வல்கரா இருக்கு, அவங்க பேசுற பேச்சு கெட்ட வார்த்தைகள், இன்டிமிசியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாங்க. ஒவ்வொரு வருஷமும் வரும். இந்த வருஷம் இந்த சீசன்ல ரொம்ப அதிகமா வரதாக பாக்குறோம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும்போது நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணுவீங்க. ஸோ இந்த வருஷமும் பிக் பாஸ் இப்படிதான் நடக்குது. தொடர்ச்சியா ஒவ்வொரு வருஷமும் யார் என்ன விமர்சனம் வச்சாலும் அது நடந்துகிட்டே இருக்குது, அது முடியுது. அடுத்த வருஷம் நடக்குது, முடியுது. அதே மாதிரி பெண்கள் ஆடை தொடர்பான விமர்சனம் வருது, அங்க பேசுற பேச்சு தொடர்பான விமர்சனம் வருது. இந்த வருஷமும் வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி இது 8வது சீசனா 9வது சீசனா? ஏப்பா, நான் 8 வருஷமாவே எதிர்த்துட்டு தான் இருக்கேன். இந்த வருஷமும் நான் எதிர்த்துட்டு தான் இருக்கேன். அண்ணன் வேல்முருகன் அவர்களும் சட்டமன்றம் வரைக்கும் கொண்டுட்டு போய் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு கொண்டு போய் இந்த நிகழ்ச்சி ஒரு கலாச்சார சீரழிவு, இது நடக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. என்னன்னா இந்த தனியார் தொலைக்காட்சியில பல நல்ல நிகழ்ச்சிகளும் இருக்கு. ஆனா அதே சமயத்துல இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதுல ஒரு வருமானம் ஈட்டணும் அப்படின்னு நினைச்சா வேதனையா தான் இருக்கு. அதுலயும் நான் ஏற்கனவே கமல் சாரை சொல்லுவேன், 60 ஆண்டுகள் கலைத்துறையில இருந்துட்டு நீங்க போய் இந்த நிகழ்ச்சியை போய் தொகுத்து வழங்கிட்டு இருக்கீங்களேன்னு. இப்ப நான் விஜய் சேதுபதி அவர்களை சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு மக்கள் அடையாளம் கொடுத்தது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்க எந்த பின்புலமும் இல்லாம உங்களோட திறமையை அடிப்படையாக கொண்டு நீங்க ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கீங்க. அந்த நிலையை தக்க வைத்துக் கொள்ளாம ஏன் இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் போய் நீங்க தொகுத்து வழங்கி உங்களோட நிலையை நீங்க தரம் தாழ்த்திக் கொள்றீங்கன்னு தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில பொதுவா உள்ள இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் யார் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மிக மோசமான நடவடிக்கைகளால பிரபலமானவங்க மட்டும் போதுமா? நான் கேக்குறேன், பிரபலம் அப்படிங்கிறதுக்கு என்னங்க மீனிங்? இல்ல அவங்க அந்த வியூவர்ஷிப் தானே பாக்குறாங்க. அதெல்லாம் சொல்றேன். இந்த விமர்சனம் எல்லாருமே வைக்கிறாங்க. எப்படி பிரபலமானாங்கிறத இங்க பாக்குறதே இல்ல, பிரபலமானவங்களை கொண்டு போய் தான் உள்ள வச்சிடறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி பிரபலமானவங்கள தானே வியூவர்ஷிப் இருக்கும். நீங்க வியூவர்ஷிப் இருக்கும். அந்த வியூவர்ஸ் யாரு? அந்த ஆடியன்ஸ்க்காக நீங்க ஒரு ப்ரோக்ராம வீட்டுக்குள்ள நம்ம 4 செவத்துக்குள்ள ஹால்ல உட்காந்து டிவியில பார்க்கும்போது அவர்களை டிவியில உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது மோசமா தானே இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அவங்க வியூவர்ஸ் அவங்க இன்ஸ்டால அசிங்கமா பேசுறதும் ரொம்பவே கேவலமா, அது பேர் என்ன, 300 ரூபா மாசம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுமா, அது என்னென்னமோ பண்ணி, ஆமா அதெல்லாம் பண்ணி அதுல எல்லாம் காசு சம்பாதிக்கக்கூடிய சில பெண்கள், ஆபாசத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய நபர்களை எல்லாம் நீங்க ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லி அது உள்ள கொண்டு போய் உட்கார வச்சா அதோட தரம் எப்படி இருக்கும்? அந்த நிகழ்ச்சி எதுக்கு? நீங்க என்னதான் கத்துக் கொடுக்க போறீங்க? ஒரு மண்ணாங்கட்டையும் கத்துக் கொடுக்க வேணாம். இங்க எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். நீங்க அந்த நிகழ்ச்சியில தான் எல்லாம் சொல்லி கொடுக்க போறீங்களா? உங்களுடைய வேலை என்ன? மூளையை மழுங்கடிச்சு இந்த இளைய தலைமுறையினரை எதுக்குமே உருப்படாம ஆக்கணுங்கிற நோக்கத்தோட ஒரு கும்பல் செயல்பட்டு இருக்குன்னா எப்படி போதை கலாச்சாரத்துக்கு ஆதரவா நிறைய பேர் இன்னைக்கு போதை புழக்கம் அதிகமாக இருக்கோ அதுக்கு ஆதரவா அதை விற்பனை செய்யறதுலையும் அதுல இப்போ அதிகமான ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்கோ அதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்க போதைப் பொருள் விற்கிறதுக்கு என்ன தண்டனைகள் இருக்கோ அதே மாதிரிதான் இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்றவங்களுக்கும் கொடுக்கணுங்கிறோம். ஏன்னா இது எதுக்கு இந்த நிகழ்ச்சி, என்னத்துக்கு இந்த நிகழ்ச்சி? அண்ணன் அவர்கள் வேல்முருகன் அவர்கள் ஃபோன் கூட பண்ணாங்க, வாங்கம்மா நம்ம போயிட்டு பிக் பாஸ் இதை போயிட்டு இது பண்ணிட்டு வந்துருவோம், ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஆமாமா, சென்ற வாரம் கூட பேசினாரு. கண்டிப்பா நான் வரேங்கண்ணே, எப்பன்னு சொல்லுங்க, நிச்சயமா நம்ம இறங்கி அந்த வீட்டையே நம்ம காலி பண்ணி விட்டுருவோம்.
ஏன்னா மனித உரிமை மீறல்ங்க. இது 100 நாள் கொண்டு போட்டு அடைச்சு வைக்கிறதே சரியில்லைதான். அவங்க ஒத்துக்கிட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி போறாங்க தானே. அவங்க ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுனா அவங்க ஏதோ எப்படி சொல்றது, ஒரு வாய்ப்பு அப்படி இப்படி அது மாதிரிலாம் நினைக்கிறாங்க. ஆனா அந்த வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களும் சரியான நபர்களா இருக்கணும்ல. நீங்க எது தேவையே இல்லை. ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்களா உள்ள, ஒரு ஸ்போர்ட்ஸ் பீப்புள் இருக்காங்களா, ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ரிட்டையர்ட் ஆனவங்க இருக்காங்களா, அல்லது ஏதாவது ஒரு துறை சார்ந்து சாதித்தவர்கள் இருக்காங்களா? அந்த சாதித்தவர்களே இருந்தாலும் அங்க ஒரு வாரத்துக்கு மேல இருக்க முடியாது, வந்துடுறாங்க. நீங்க ஒருவேளை அந்த 18 பேரோ 20 பேருக்குள்ள நீங்க பொறுக்கி போட்டு ஒரு 2 பேரை தூக்கி உள்ள போட்டு ஒரு நல்லவங்களா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சும்மா அந்த கெட்டதை மறைக்கிறதுக்காக ஒரு 2 பேரை பயன்படுத்தினா கூட அவங்களால அங்க சஸ்டெயின் பண்ணி இருக்க முடியாது. அது மாதிரியான ஒரு சூழல். நான் பாக்குறேன் ஒரு பொண்ணு, அந்த பார்வதியா அது என்ன, அதெல்லாம் என்ன மாதிரி உடை அணியுது. இந்த பக்கம் ஒரு நபர் படுத்திருக்காரு தோல்ல சாஞ்சு, அதோட தோல்ல இந்த பக்கம் ஒரு நபர் உட்கார்ந்துருக்காரு. இந்த மாதிரியான முறைகளை என்ன நாளைக்கு வந்து என்ன மாதிரியான சூழலே அந்த காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பாகுபாடு இல்லாம இருக்கலாங்க. ஆண் பெண் பாகுபாடு இல்லாம இருக்கலாம். அதாவது அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. நம்ம கலாச்சாரம் ஒண்ணு இருக்கு. இப்போ பிக் பாஸ்ல மட்டும் தான் அப்படி இருக்கான்னு இல்லை. இப்போ நார்மலா நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லா சமூக வலைதளங்களும் யூஸ் பண்றோம், யூடியூப் யூஸ் பண்றோம். எல்லா இடத்துலயும் இந்த மாதிரியான படங்கள்ல இந்த மாதிரி இன்டிமேசியா இருக்கிற சீன்ஸ் எல்லா இடத்துலயும் வருதுதான் பிக் பாஸ்ல நடக்குது. ரியாலிட்டி ஷோன்னு சொல்றாங்கல்ல, அதுதான் தம்பி பிரச்சனையா இருக்கு. இது ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லும் போது அப்படியே நடந்துட்டே இருக்கு. அப்படி இப்ப திரைப்படத்துல ஏதோ நடிக்கிறாங்கிற மாதிரி பார்வையில பார்ப்பாங்க. இன்ஸ்டாங்கிறதெல்லாம் வந்து தேடி போய் பாக்குற சமாச்சாரம்னா, இன்னைக்கு தேடி போய் பார்க்கணும்னா இன்னைக்கு போன் ஒன்னே போதும். பல விஷயத்துல வந்து மிக மோசமா இருக்கு, எல்லாமே பாத்துக்கலாம். அந்த தேடி போற கூட்டத்தை நான் பத்தி பேச வரல. நல்ல ஒரு மைண்ட் செட்டோட வளர்ந்துகிட்டு இருக்க நபர்களை கூட திசை திருப்புவதற்கு வாய்ப்பாக சின்ன திரையில இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி வருதுங்கிறத குறித்து தான் நாம பேசுறோம். இல்ல இப்போ உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க சேனல் மாத்திக்கோங்க. நாம சேனல் மாத்திக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைகளை வந்து நம்ம இவ்வளவு இதா நம்ம சொல்றோம், நம்ம குழந்தைகளை நம்ம தான் எல்லாருக்குமே தெரியும் தம்பி. இந்த உலகத்துல நீங்க எந்த குழந்தையையும் கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாம் ஓரளவு தான் வைக்க முடியும். இன்னைக்கு அதையுமே வந்து அந்த ஹாட் ஸ்டார் போன்ற பல விஷயத்துல நீங்க பிக் பாஸ் டிவில மட்டும் இல்லாம போன்லயும் நீங்க பாத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம குழந்தைகளை நம்ம கவனிக்கணும்ல மேம். இல்ல நம்ம குழந்தைகளை நம்ம கவனிக்கலாம். ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸ்கூல்லன்னு வச்சுக்கலாம். ஒரு 11வது படிக்கிற பசங்க 3 பேர் பார்க்கல, ஒரே ஒரு நபர் இந்த நிகழ்ச்சியை பார்த்தா கூட அது குறித்து வந்து டிஸ்கஷன் போகுது. அப்ப அவங்களுக்கு இந்த கியூரியாசிட்டி வந்துருது, நம்மளும் பார்க்கணுங்கிற எண்ணம் வருது. இதையெல்லாம் நீங்க வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தி ஒரு மனிதனால இருக்க முடியும்னா இந்த உலகத்துக்கு காவல் நிலையம் தேவைப்பட்டிருக்காது, நீதிமன்றம் தேவைப்பட்டிருக்காது, எதுவுமே தேவைப்பட்டிருக்காது. அப்ப இது மாதிரி இந்த மனசை வந்து மாற்றக்கூடிய பாலியல் வன்கொடுமை, ஒரு பாலியல் குற்றவாளியை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை ஒரு சின்ன திரையில ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தக்கூடாது. அவன் அங்க பார்த்துட்டு அதை வேற ஒருத்தர் மேல அந்த பார்வையை வச்சு அவன் குற்றவாளியா மாறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கவன் கூட குற்றவாளி ஆகிறது இல்ல. எதையாச்சும் எப்பயாச்சும் பாக்குறான் பாருங்க, அவன் தான் குற்றவாளி ஆகிறான். சைக்காலஜியா இதுதான். அது நீங்க போயிட்டு நீங்க ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கேட்டா கூட சொல்லுவாங்க. அதனால இதுல வந்து சின்னதா நல்லவங்களா இருக்கவங்கள கூட கெட்டவங்களா மாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம பேசுறோம். இதை தடுக்க வேண்டியது ஒரு அரசோட கடமை. செய்தி தொடர்புத்துறை இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வேண்டாம், இது எதுக்கு அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணலாம். இது பண்ண வைப்போம், நாமளும் சேர்ந்து பண்ணுவோம். இரட்டை அர்த்தத்துல பேசுறது, முத்த காட்சிகள், காதல் காட்சிகள், இங்க வெளியில காதலர் இருக்காரு, இருந்தாலும் எனக்கு டைம் பாஸுக்கு இன்னொரு காதலர் வேணும், அந்த மாதிரி சொல்லி பிக் பாஸ் அந்த நிகழ்ச்சியை வேணா பாக்குறீங்க. இது இன்னைக்கு நாட்டுல நடக்கும்போது என்ன ஆயிடுது, ஒரு பொண்ணு வந்து கள்ளக்காதலனோட போய் 3 குழந்தைங்களை கொலை செய்து விட்டு ஒருத்தர் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கே பட்டுக்கோட்டை பக்கத்துல. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நீங்க ஒரு நிகழ்ச்சியா பார்க்கும்போது ஒரு என்ஜாய்மெண்டா நினைச்சுக்கிறீங்கல்ல, ஆனா அதோடைய தாக்கம் நிறைய இருக்குங்கிற. அப்ப அறியாத பெண்கள் ஒரு மாதிரியான வேறு மாதிரியான பெண்களுக்கு என்ன தோணும், அப்ப 2 காதலர் இருக்கலாம், 4 காதலர் இருக்கலாம், இதெல்லாம் சாதாரணம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்குறீங்க. இதுதான் கலாச்சார சீர்கேடுங்கிறோம். அவர்களுக்கே தெரியாம அவங்க மனசுக்குள்ள, அவங்க மைண்டுக்குள்ள ஒரு சில கெட்ட விஷயத்தை இயல்பான விஷயமாக நீங்க காண்பிக்க தொடங்க அது என்ன ஆயிடும், கலாச்சாரத்தை சீரழித்து குடும்பங்களை நாசமாக்கிடும். இந்த கோபம் எங்களுக்கு நியாயமானதுங்கிறதுக்கான விளக்கம் கொடுக்குறேன். அதனாலதான் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் 100% குழந்தைகளை மட்டும் இல்லாம இளைஞர்களையோ. நீங்க சொன்னீங்கல்ல ஒரு ஒரு இன்னோசன்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க, ஒரு சர்க்கிள் இருக்காங்க. கணவர் வந்து எப்பவுமே நல்லா நடந்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு சில நாள் கொஞ்சம் கோபமா தான் நடந்துக்குவாங்க. ஆனா அந்த பெண்கள் அந்த கோபத்தை மையமாக வைத்து கள்ளக்காதலுக்கு தொடங்கிடுறாங்க.
என் மேல என்னடா அது மனுஷன்னா ஒரு நாள் கோவப்படக்கூடாதாங்கிற மாதிரி எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கும். எல்லா நாளும் ஒரு மாதிரி இருக்குங்க. என்னன்னா அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. இணையதளத்துல இருக்காங்க, இன்ஸ்டால ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ட்விட்டர்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு நம்மள்ட்ட ஆறுதலா பேசுறான், அவன் முகம் கூட தெரியல, அவனோட காதல் பண்றாங்க, அவங்க கூட ஓடி கூட போயிடுறாங்க. இதுக்கும் ஷோஸ்க்கும் ரியாலிட்டி ஷோஸ்ல காட்டுறதுக்கும் என்ன கனெக்ஷன் கேக்குறாங்க? அந்த காமிக்கிறாங்க இல்லைங்க, நான் வெளியில காதலர் இருக்கும்போது எனக்கு வந்த உடனே ஒரு காதலர் தேவைப்படுறாங்க. வெளிய காதலன் இருக்காங்க, என்கேஜ்மென்ட் ஆயிருக்கும், ஆனா இங்க பாய் ஃப்ரெண்ட் சுத்துறது. நீ என்ன நினைக்கணும், வெளியில எனக்கு காதலர் இருக்கிறதுனால நான் காதல் அப்படிங்கிறது ஒருத்தரோட தான் எனக்கு வருங்கிற கட்டுப்பாடோட நான் இருக்கேன் பாருங்கிறத நீ ஷோ பண்ணா அது வேற ஷோ. எனக்கு இந்த மாதிரியான விஷயம் தேவைப்படுதுங்கிறத நீ ஒரு ஷோவா காட்டுறது அது என்ன மாதிரியான ஷோங்க? அது சமூகத்திற்கு எதிரானது தானே. நம்ம நினைக்கிறோம் எப்படி இவ்வளவு குற்றங்கள் நடக்குதுன்னு. குற்றங்கள் நடப்பதற்கு சுற்றுச்சூழல் தான் காரணம். அந்த சுற்றுச்சூழல் அப்படிங்கிறதுக்குள்ள சினிமாவும் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி நான் ஒன்னும் சினிமாவில் இந்த காட்சிகள் இல்லைன்னா சொல்ல, சினிமா பப்பு காட்சி இல்லாத சினிமாவே இல்லை. இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடிய பல்வேறு காலேஜஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட டெலிகிராம் குரூப் வச்சு வாரம் வாரம் எந்த பப்புக்கு போகணும், எந்த பப்ல என்ன ஆஃபர் இருக்குன்னு சொல்லி பெண்கள் அழைச்சிட்டு பப்புக்கு போகக்கூடிய ஒரு மோசமான கலாச்சாரத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எடுத்து பேசணும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் லாங் டாபிக். இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாக ஒரு சினிமாவோ ஒரு சின்ன திரையோ இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனாலதான் நான் தொடர்ச்சியாக நடிகர்கள் சமூக பொறுப்போடு நடக்கணும், இது மாதிரிதான் நீங்க நடக்கிறத எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை தெரியாதவர்களுக்கும் கொண்டு போறீங்க. நீங்க நடக்கிறதா எடுக்கிறீங்க, ஆனா நடக்கிறது 20%னா நீங்க அதை காட்டுறதுனால அனதர் 20 ஆட் ஆயிடுது, அது 40% கன்வெர்ட் ஆகுதுங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் எப்பயுமே ஒரே மாதிரியான ஆள் தான். நான் இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணுலாம் கிடையவே கிடையாது. எதிர்க்கிறோம்னா எதிர்க்கிறோம் தான். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால இது இருக்கக்கூடாது, இந்த ஷோ வந்து பேன். இந்த ஷோ கண்டிப்பா இருக்கக்கூடாது. இந்த ஷோ தேவையே இல்லாதது. அதை விஜய் சேதுபதியெல்லாம் நடத்துறது இன்னும் மோசமானது. விஜய் சேதுபதி அவர்களுக்கும் நான் தாழ்மையோடு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்க வந்து நாங்கெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்துல துறை வாரியாக பார்க்கும்போது எந்த பின்புலமும் இல்லாம சினிமா சார்ந்த குடும்பத்துல பிறக்காம ஒருத்தர் சினிமா துறையில சாதிச்சிருக்காங்க. அது மியூசிக்கா இருக்கட்டும், அது எது வேணாலும், நடிப்பா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், எதுல வேணாலும் இருக்கட்டும். அந்த லிஸ்ட் எல்லாம் நாங்க பார்க்கும்போது நீங்கெல்லாம் 4 பேருக்கு முன்னுதாரணமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உனக்கு திறமை மட்டும் இருந்தா போதும், நீ ஒரு நடிகராக வர முடியும். ஒரு இன்ஸ்பிரேஷனா உங்களை நிறைய பேர் எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புல உள்ள லிஸ்ட்ல உள்ள ஆள் நீங்க அதை பண்ண, நீங்க இதை போய் பண்ணி உங்களை நீங்களே தரம் தாழ்த்தி கொள்ளாதீங்கிறத நான் ஒரு பணிவான வேண்டுகோளா வைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.